சாயிராம். ஸ்ரீ சாயை பணிய அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் திருநாமம் 3வது திருநாமம். வஷட்காராய நமக. பாண்டவர்களின் தூதுவனாக கௌரவ சபைக்கு எழுந்தருளப் போகிறான் கண்ணபிரான். பீஷ்மர் துரியோதனிடம், கண்ணன் நாளை வரப்போகிறார். அவர் வருகையில் நீ வாசலில் நின்று அவரை கைப்பிடித்து வரவேற்று சகல மரியாதைகளுடன் சபைக்கு அழைத்து வா என்றார். இல்லை என வெகுண்டெழுந்தான் துரியோதனன். மாடு மேய்த்த இடையன் பஞ்சத்தில் வாழ்ந்தும் பஞ்ச பாண்டவர்களின் பணியால் அவனை வரவேற்க இந்த மாமன்னன் துரியோதனன் தன் சிங்காசனத்தில் நின்று எழுந்து வாசல் வரை செல்வதா என்றான். பீஷ்மர் கூறினார், கண்ணன் வெறும் பாண்டவ தூதன் அல்ல, உனக்கு சம்மதியும் கூட என்பதை மறந்துவிட்டாயா? உன் மகள் லக்ஷ்மணாவை கண்ணனின் மகனான சாம்பனுக்குத்தானே மனமுடித்து தந்தாய். துரியோதனனோ, அவன் என் சம்மந்தியாக இங்கு வரவில்லை, என் விரோதிகளின் வேலைக்காரனாக வருகிறான். அந்த திருடனை, பெண் பித்தனை, மாடு மேய்க்கும் ஆயனை என் தன்மானத்தை விட்டு எழுந்து சென்று நான் வரவேற்க மாட்டேன் என்றான். துரியோதனன் இவ்வாறு கண்ணனை சாடுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் துரோணாச்சாரியார், மூடனே, கண்ணனை அவமானப்படுத்தாதே, அவன் சாத்தாத் ஸ்ரீ நாராயணனின் அவதாரம் என்றார். ஆனால் துரியோதனன் தன் நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை. உங்கள் அனைவருக்கும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். அந்த கண்ணன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவன் இங்கே தூதுவனாகத்தான் வருகிறான். எனவே ஒரு தூதனுக்கு தர வேண்டிய மரியாதை மட்டுமே அவனுக்கு வழங்கப்படும். பேரரசனாகிய நான் இடுகின்ற ஆணைக்கு நீங்கள் அனைவரும் கட்டுப்பட வேண்டும். கண்ணன் உள்ளே வருகையில் நீங்கள் யாரும் உங்கள் இருக்கைகளில் இருந்து எழுந்து நிற்கக்கூடாது. இது என் ஆணை என்றான். குழந்தாய், நீதான் பேரரசன். நீ எதை செய்கிறாயோ உனக்கு கட்டுப்பட்டவர்களான நாங்களும் அதையே செய்வோம். கண்ணன் உள்ளே நுழையும் போது நீ கால் மேல் கால் போட்டு அமர்ந்தால் நாங்களும் அப்படியே அமர்ந்து அவனை அவமானப்படுத்துவோம் என்றார் பீஷ்மர். இதை கேட்ட துரியோதனன் மிகவும் மகிழ்ந்தார். பாட்டனார் தன் நிலையை மாற்றிக்கொண்டது அவனுக்கு இன்ப அதிர்ச்சியை தந்தது. அடுத்த நாள் துரியோதனன், துச்சாதனன், கர்ணன் உள்ளிட்டோர் கண்ணனை அவமானப்படுத்தப் போகிறோம் என்ற ஆவலுடன் தங்கள் ஆசனங்களில் அமர்ந்திருந்தனர். விதுரர், பீஷ்மர், துரோணர் உள்ளிட்ட பெரியோர்களும் துரியோதனனுக்கு அடங்கியவர்களாக சபையில் அமர்ந்திருந்தனர். பட்டு பீதாம்பரத்துடன் தன் குலக்கற்றைகளை கையால் வருடியபடி கௌரவ சபைக்குள் நுழைந்தான் கண்ணன். என்ன ஆச்சரியம்! கண்ணன் உள்ளே நுழைந்ததும் பீஷ்மர், துரோணர், விதுரர் மட்டுமல்ல, கண்ணனை அவமானப்படுத்த வேண்டும் என நினைத்து கொண்டிருந்த கர்ணன், துச்சாதனன் போன்றவரும் எழுந்து நின்று விட்டார்கள். கடுங்கோபம் கொண்டான் துரியோதனன். கால் மேல் கால் போட்டு அமர்ந்த கண்ணனை அவமானப்படுத்தச் சொன்னால் எழுந்து நின்று இந்த இடையனுக்கு மரியாதை தருகிறீர்கள் என்றான். கர்ணன் மெல்லிய குரலில் சொன்னான், மன்னா, மன்னிக்கவும். கண்ணன் வந்தமைக்காக யாரும் எழுந்து நிற்கவில்லை. மாமன்னரான நீங்களே நின்று கொண்டிருக்கிறீர்களே, அதனால்தான் நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று விட்டோம். பீஷ்மரும் சொன்னார், குழந்தாய், நீ எதை செய்கிறாயோ அதை நாங்களே செய்வோம் என்றேன். நீ நின்றதால் நாங்களும் எழுந்து நின்று விட்டோம். என்ன நடந்தது? என்ன காரணம்? விஷ்ணு சகசரநாமத்தின் வஷட்கார என்ற 3வது திருநாமமே காரணம். இதற்கு அனைவரையும் இயக்குபவன் என்று பொருள். அனைவரையும் இயக்குபவனாக எம்பெருமான் விளங்குவதால் தான் சபைக்குள் நுழையும் போது துரியோதனனை எழுந்து நிற்கும்படி செய்துவிட்டான். மன்னனே எழுந்து நின்றமையால் சபையோர் அனைவரும் எழுந்து நின்று விட்டார்கள். கண்ணனை அவமானப்படுத்த வேண்டும் என்ற துரியோதனின் கனவும் பொய்த்தது. நாமும் வஷட்காராய நம என்று திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் எம்பெருமான் நம் உள்ளங்களை நல்வழியில் இயக்கி நல்வழி நடத்தி செல்வான். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.